السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவமன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக மாறி கலிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. அல்லாஹு தஆலா நாம் அவனிடத்திலே கேட்கக்கூடிய துஆக்களை, நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி துஆ கேட்கணும், எப்படி துஆ கேட்டா, துஆ கேட்கும் பொழுது என்னென்ன துஆக்களை கேட்டா, என்ன மாதிரியான திக்ர்களை சொல்லி துஆ கேட்டா நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற தலைப்பில் நாம் ஒரு 4 நாட்களாக தொடர்ந்து பேசி வருகிறோம். அதே தலைப்பில் இன்றைக்கு 2 செய்திகள். ஸலப மூஸா அலைஹிஸ்ஸலாம் மின் ரப்பிஹி ஹாஜத்தன் ஃபஅபஸஅ அலைஹி. மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்ட்ட ஒரு தேவை இருந்துச்சு. மூஸா நபி அந்த தேவையை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நாட்களாக துஆ செஞ்சாங்க. துஆ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அத்தனை நாட்கள் துஆ கேட்டும் கூட, துஆ செய்தும் கூட எந்த தேவையை மூஸா நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்களோ அந்த தேவையை அல்லாஹ் தஆலா மூஸா நபிக்கு கொடுக்கல. மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. நாமும் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ரொம்ப நாட்களாக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம், நாம கேட்டதை அல்லாஹ் தராம இருக்கிறான் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் மூஸா நபி வளமை போல துஆ கேட்டாங்க. துஆ கேட்கும்போது அதுக்கு முன்னாலேயெல்லாம் துஆ கேட்கும் பொழுது என்ன வார்த்தையை அவங்க சொல்லாம விட்டாங்களோ அந்த வார்த்தையை அன்னைக்கு துஆ கேட்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை அவங்க அதுக்கு முன்னால சொல்லலை. அன்னைக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லி துஆ கேட்கும். அது என்ன வார்த்தை? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒன்று. என்ன நடந்துச்சோ அது அல்லாஹ் நாடப்போய் தான் நடந்துச்சு. என்ன நடக்க வேண்டும் அது அல்லாஹ் நானாதான் நடக்கும் என்ற அர்த்தமுடைய மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. பெரிய ஆச்சரியம். ஃபைதா ஹாஜத்துஹு பைன யதைஹி. மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்ட உடனே அதுவரையிலும் அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்காமல் இருந்த அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொன்ன உடனே மூஸா நபி அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்களோ அதை கொண்டு அவங்க முன்னால கொண்டு அல்லாஹ் வச்சாங்க. அவங்க கேட்டது அவங்க முன்னால வந்தது. கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிட்டாங்க. மூஸா நபிக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ்ட்ட அவங்க யோசிக்கிறாங்க, இத்தனை நாள துஆ கேட்டோம், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கல, இன்னைக்கு நம்ம கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிட்டான், ஏன் ஏற்றுக்கிட்டான் என்று தெரிந்து கொள்ள மூஸா அலைஹிஸ்ஸலாம் யோசித்த போது அல்லாஹ் தஆலா வஹீன் வழியாக மூஸா நபிக்கு அல்லாஹ் சொன்னா, யா மூஸாவே அம்மா அலிம்த, உங்களுக்கு தெரியாதா, அன்ன கவுலக்க மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நீங்க துஆ கேட்கும்போது மாஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி துஆ கேட்கணும். இந்த மாஷா அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை இருக்குது, அஞ்சஹு மா சுரிபதி பிகில் ஹவாயிஜு, தேவைகள் எதை கொண்டு தேடப்பட்டால் கிடைக்குமோ, தேவைகளை என்னிடத்திலே கேட்டு பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான வார்த்தை, தகுதியான வார்த்தை மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தை. இந்த மாஷா அல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு நான் எவ்வளவு பெரிய மதிப்பை நான் கொடுக்குறேன் கேட்டா, துஆ கேட்கக்கூடிய ஒரு ஆளு மாஷா அல்லாஹ் என்ற திக்ரை சொல்லி துஆ கேட்டான்னு சொன்னா என்ன கேட்டாலும் நான் கொடுத்துறேன். அந்த வார்த்தை இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அதனால தான் உங்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக மூஸா நபிக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான். துர்ருல் மன்சூர் என்ற தஃசீர் கிதாபில் அழகான இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். எனவே நாம துஆ கேட்கும்போது நாம கேட்கிற துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்முடைய துஆவில நாம சேர்த்துக்கணும்.
அதே போல யஹ்யா உலூமுல் கிதாபில் அழகான இன்னொரு வரலாறு வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு சமயத்துல கடுமையான பஞ்சம், மக்கள் தண்ணீர் இல்லாம ரொம்ப வறட்சியில மக்கள் ரொம்ப வாடி போயிருந்தாங்க. மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் கூப்பிட்டு மழை தேடி துஆ செய்வதற்காக ஒரு மைதானத்துக்கு மக்களை அழைத்து கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. எல்லாரும் போயாச்சு, ஊரே திறந்து போயிருக்கு. எங்க? மைதானத்திற்கு மழை தேடி துஆ செய்வதற்காக. எல்லா மக்களும் வந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொன்னாங்க. மன் அஸாப மின்கும் தன்பன் ஃபல்யர்ஜிஹி. நம்ம மழை தேடி அல்லாஹ்ட்ட துஆ செய்ய போறோம். இந்த சபையில பாவிகள், பாவம் செஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுங்க. பாவம் செஞ்ச ஆட்கள் யாரும் அந்த பாவத்தோட இங்க இருக்க வேண்டாம். மழை தேடி துஆ செய்யக்கூடிய இந்த சபையில பாவம் செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா துஆ கபூல் ஆகாது, அவங்க எல்லாம் போயிடுங்க என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு ஈசா நபி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. மொத்த கூட்டமும் காலியாயிடுச்சு. ஒரே திறந்து வந்திருக்குது. பாவம் செஞ்சவங்கன்னா இருக்காதீங்க போகணும்னு சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஈசா நபி மட்டும்தான் நிற்கிறார். ஆமின்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் கூட உலம் எபக்க மாஹு தில் மபாதத்தி இல்லா வாஹிது. அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட நிற்கிறார். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. துஆ வந்து ஆமின் சொல்ல ஒரு ஆள் வேணும். ஆமின் சொல்ல கூட ஒரு ஆள் இல்லாமல் இருக்கு, கவலைப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறாரு. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டுட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்குதுங்க, அமாலக்க மின் தம்பின், அப்படியானால் நீங்க போகாம நிக்கிறீங்களே, நீங்க பாவமே செய்யலையா என்பதாக ஈசா நபி கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நான் வாழ்க்கையில ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சேன். அந்த பாவத்துக்கும் நான் தௌபா செஞ்சுட்டேன். நான் செஞ்ச பாவத்தையும் நான் கேட்ட தௌபாவையும் சொல்றேன். நீங்க அதை கேட்டுட்டு நான் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணுங்க என்று அவர் சொன்னார். அந்த ஆளு ஒற்றை கண் உடையவராக இருந்தார். இந்த ஆளுக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது. ஒரு ஆள் முன்னாடி அவருக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது, இன்னொரு கண்ணு இல்லை. இன்னொரு கண்ணு இல்லைன்னு சொன்னா இன்னொரு கண்ணு இருக்குது, பார்வை தெரியல, அப்படி கிடையாது. கண்ணே இல்லை, அந்த இடத்துல குழி கிடக்குது. ஒரு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இல்லாம வெறும் குழி பள்ளம் கிடக்குது, கண்ணையே காணோம். அப்போ அவர் அதற்கான காரணத்தையும் சொன்னார். அவர் சொன்னாரு, நான் ஒரு நாள் ஒரு மக்கள் போகக்கூடிய ஒரு பயணத்துல போனேன். அந்த பயணத்துல சொல்லக்கூடிய நேரம் மக்கள் வழிபாதை, அந்த வழிபாதையில தக்பீரை கட்டி நான் தொழுது கொண்டிருந்தேன். அந்த சமயத்துல மர்ரத்து பி இம்ரஅத்துன் ஃபநலர்து இலைஹா பி ஐனி ஆதிஹி. நான் தொழுத அந்த வேளையில என்னை தாண்டி ஒரு அந்நிய பெண்ணு போனாங்க. அந்த அந்நிய பெண்ணு போன உடனே இந்த பார்வை எனக்கு இப்ப இந்த இடத்துல கண்ணு இல்லையே, அப்போ அந்த கண்ணு இருந்துச்சு. இந்த கண்ணால அந்த அந்நிய பெண்ணை நான் பார்த்துட்டேன். பார்த்த உடனே உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. என்னோட கண்ணால் அந்த அந்நிய பெண்ணை பார்த்த உடனே உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. உடனே நான் விளங்கி கொண்டேன், நான் செய்த தப்பை உணர்ந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, பார்த்தா தப்புடோ, அது தொழுகையில வச்சு வேற பார்த்துட்டோமே, பெரிய தப்புடோ சொல்லிட்டோம் என்று நான் விளங்கி உடனே பார்வையை திருப்பி கொண்டேன். அந்த அந்நிய பெண்ணை பார்த்துட்டேன், மனசுல தப்பான எண்ணமும் வந்துடுச்சு. உடனே பாவத்தை உணர்ந்தேன், அல்லாஹ்வை பயந்து பார்வையை திருப்பி கொண்டேன். மட்டுமல்ல, அப்போது நான் நினைத்தேன், பாவம் செஞ்ச இந்த கண்ணு ஒரு பாவம் செஞ்சிருச்சு. பாவம் செஞ்ச இந்த கண்ணு இனிமேல் என்னோடு இருந்தா என் அல்லாஹ் என்கிட்ட வரமாட்டானோ, என் அல்லாஹ் என்ன பார்க்க மாட்டானோ. பாவம் செஞ்ச கண்ணை என்னோடு வச்சுக்கிட்டா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவேனோ, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காம போயிடுவோம் என்று பயந்து பாவம் செஞ்ச அந்த கண்ணை நான் வெறுத்தேன். அந்த கண்ணை மேல கோபம் கொண்டு அதகல்து இஸ்பஇ ஃபி ஐனி
என்னுடைய கை விரல அந்த கண்ணுக்குள்ள நுழைச்சி அந்த கண்ணை பிடுங்கி தூர இருக்கு. எந்த கண்ணு ஒரு முறை அந்நிய பெண்ணை பார்த்து அல்லாவுக்கு மாறு செஞ்சுச்சோ அந்த கண் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி கண்ணையே பிடிக்கி நான் தூர இருந்துட்டேன், அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டேன். அதற்கு பிறகு வேறு எந்த பாவத்தையும் நான் செஞ்சதே இல்லை என்று அவர் சொல்லிட்டு சொன்னாரு. நான் செஞ்சது தௌபாவா இல்லையா, என் தௌபாவை எல்லாம் ஏற்றானா இல்லையா என்று கேட்ட உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், நீங்க எவ்வளவு தங்கமான ஆளு, எவ்வளவு சாலியான மனுஷன். ஒவ்வொரு மனுஷனும் கண்களால பாவம் செஞ்சுட்டு, எத்தனையோ உறுப்புகளால பாவம் செஞ்சுட்டு, எந்த உணர்ச்சியும் இல்லாம எந்த கவலையும் இல்லாம வெட்கமே இல்லாம இருக்கும்போது கண்ணு ஒரு பாவம் செஞ்சிச்சு என்பதற்காக கண்ணையே தூக்கி வீசிட்டீங்களே, உங்களை போன்ற சாலிகான மனிதர் யாரும் கிடையாது. அது பொருளாக நான் தான் துவா செய்யலான்னு வந்தேன், இப்ப நான் சொல்றேன் நீங்க துவா செய்யுங்க. அது சொன்னாங்க. ஈசா நபி சொன்னாங்க, நீங்க பெரிய ஆளு மாதிரி தெரியுது, அல்லாஹ்வுடைய நேசரை போல தெரியுது, ஒரு பாபத்துக்கா கண்ணியை தூக்கி எறிஞ்சிட்டா எவ்வளவு பெரிய ஆளு. நான் துவா கேட்கலங்க, நீங்க துவா கேளுங்க, நான் ஆமீன் சொல்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அவரு துவா கேட்டாரு. துவா கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா மழையை பொழிய செய்தார். மழை நன்றாக பொழிந்தது, மழையை கொட்டியது. அந்த ஊரினுடைய வறட்சியும் பஞ்சமும் காணாமல் போனது. அல்லாஹ் தஆலா இந்த ஊருக்கு செழிப்பான வாழ்க்கை கொடுத்தார். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த தண்டனையை அல்லாஹ் தஆலா நம்முடைய சரியத்து ரசூலுல்லாஹி உம்மத்தாக இருக்கிற நம்முடைய மார்க்கம் இப்படியெல்லாம் செய்ய சொல்லலை. நீ பாவம் செஞ்சா கையால பாவம் செஞ்சா கையை தண்டிச்சுக்கோ, காலால பாவம் செஞ்சா காலை தண்டிச்சுக்கோ என்றெல்லாம் நம்ம மார்க்கம் சொல்லவே இல்லை. என்னத்தை நீ பாவம் செஞ்சாலும் பாவத்தை விட்டுடு, அல்லாட்ட மன உருகி பாவம் பண்ணி செஞ்சாடு, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதி கொண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பாவம் மன்னிப்பு தேடி அல்லாஹ்வை பயந்தாலே போதும், உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்றுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. நமக்கு என்ன புரியுது? யார் தௌபா செய்யறாங்க, துவா கேட்கறதுக்கு முன்னால உடனடியாக துவா கேட்டுடாம பாவம் மன்னிப்பு தேடிட்டு தௌபா செஞ்சுட்டு இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிட்டு அப்புறம் துவா கேட்டா அவரது துவா எடுத்துக்கொள்ளப்படும் என்ற தகவலை இந்த வரலாற்றின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.